நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு ஓரமா நிக்கிறேன் தான். தலை குந்தம். ஆமாங்க, ஊட்டிக்கு பக்கத்துல தான் இருக்கு. நான் ஏன் இப்ப இங்க நிக்கிறேன்னா, இங்க இருந்து முதுமலை போயிட்டு அசனகுடி போயிட்டு அந்த கல்லட்டி மேட்டில் தான் நம்ம வரப்போறோம். ஆமாங்க, நம்ம வீடியோ இந்த ரோட்ல தான், இதே இடத்துல தான் என் பண்ண போறோம். ஸோ இது கொஞ்சம் த்ரில்லரான ரோடு. உங்கள பல பேருக்கு தெரியும். விபத்து அதிகமாக நடக்கிறதுனாலயே இந்த ரோட்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டா விட மாட்டாங்க. காவல்துறை வரிசை கட்டி நிற்பாங்க. மீறி நம்ம அதை நினைச்சு போகணும்னு நினைச்சா சட்டம் தன் கடமையை செய்யும். பின்விளைவுகள் நாமளாக சந்திக்கணும். அது நமக்கு தேவையில்லை. நம்ம சுத்திட்டே வரலாம். நான் கடைசியா ஒரு 2.25 போல ரீச் பண்ணேன். அவ்வளவு சந்தோஷம். எந்த அளவுக்கு சந்தோஷம்னா, இதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக சொல்லணும். அந்த காத்துப்பட்டு என் உடம்பு மட்டும் இல்லை, என் மனசும் சேர்ந்து குளிர்ந்தது. அது அவ்வளவு ஒரு அழகான தருணம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க இப்பதான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் ஃபன் பண்ற பையனா இருந்தா, நம்ம கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். எந்த தப்பு இல்லை. ஊர் சுத்தணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பைபாஸ் ரோட இருந்தாங்க, மெயின் ரோட இருந்தாங்க, மண் ரோட இருந்தாங்க, தார் ரோட இருந்தாங்க, காடா இருந்தாங்க, மேடா இருந்தாங்க. மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக முடியலனாலும் மைண்ட் ஒன்று சொல்லும். ஸோ அப்படி வந்த இடம் தான் இந்த அழகிய காடு. ஒரு குட்டி கதை சொல்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போர் அடிக்காம. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்கும். கண்டிப்பா அதுக்கு கம்மியா இருக்காது. அப்போ ஒரு 6 பேர் இருந்தோம். வீட்டுல அடம் பிடிச்சு காசு வாங்கிட்டு வந்தோம், டூர் போகணும்னு சொல்லிட்டு. பாஸ்கரன், அவனை நாங்க தான் சூஸ் பண்ணோம் டிரைவரா. கொலகார பையன், எங்களை கொன்றுப்பான். அதான் சொன்னல, இந்த காட்டோட சீரியஸ்னஸ் எங்களுக்கு அப்ப புரியல. ஏதோ தப்பிச்சிட்டோம். பையன் ட்ரிஃப்ட் எல்லாம் அடிச்சு. நாங்க வாங்கிட்டு வந்த கார் ஓனர் வீடியோ பார்த்தாருன்னா நினைப்பாரு, இதை ஏன்டா நீங்க அப்ப சொல்லல. அப்ப சொல்ல தோணல, பயமும் கூட. இந்த இடத்துல நான் அவனை தான் மிஸ் பண்றேன். ஆமா, பாஸ்கரனை தான் மிஸ் பண்றேன். ஏன்னா நான் இப்படி சுத்துறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முதல் காரணம் அவனே. அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான், டிராவலிங். அதில் நான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இது எதுவும் தவறான வழி இல்லை. இது ஒன்றும் தப்பான வழி இல்லை, நல்லதா இருக்கு. பாதையை உருவாக்கியவன் அவன், அதில் பயணித்துக் கொண்டிருக்கவன் நான். இந்த இடத்துல அவனை நான் மிஸ் பண்றேன். இந்த ட்ரிப்புக்கு கோ ரைடர் அவனும் வர்றதுதான். வீட்டில் ஒரு சின்ன வேலைன்ட்டு வரல. ஸோ அவனை இந்த இடத்துல நான் மிஸ் பண்றேன். இந்த இடத்த அவன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஏன்னா இந்த இடம் எனக்கு மறந்தாலும் அவனுக்கு என்னைக்குமே மறக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் மிஸ் பண்ணுற நண்பரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மேபி அவர் பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவார். நாம லைஃப்பில் ஏகப்பட்ட சொதப்பல் நடந்துக்கலாம். நாமளும் வருஷம் லைஃப் மாறும்னு நினைப்போம். ஆனால் கிணத்துல போட்ட கல் மாதிரி அங்கேயே தான் இருப்போம். அதை பற்றி ரொம்ப யோசிக்கவும் வேணாம். யோசிச்சாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை. உண்மையாக நேர்மையாக உழைப்போம். ஃபியூச்சருக்கு கொஞ்சம் சேர்த்து வைப்போம். மிச்சத்தை இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் வாரியாக இருப்போம். ஜாலியாக. பெரிய தப்புனா இல்லை, நமக்கான லைஃப் தானே இது. நாம தான் அனுபவிக்கணும். ஒரு இயந்திரத்தை போல வாழ்க்கையை நடத்தவும் வேண்டாம். பின்வரும் காலங்களில் அதை நினைத்து கலங்கவும் வேண்டாம். மனம் ஒன்றுதான் சொல்லும், நமக்காக யாரும் வர மாட்டாங்க.
அதை பற்றி பெருசாக கவலையப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்களா? ஸோ ஹாப்பி, பி ஹாப்பி. அதை மட்டும் நினச்சிக்கோங்க எப்போவும். நான் இறுதியாக வந்த இடம் இந்த கல்லட்டி மேடு. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலதான் பயணம் செஞ்சு இந்த இடத்துக்கு வந்தேன். ஸ்டார்டிங்கே கொஞ்சம் முன்ன பின்னதான் இருந்தது. ஆனாலும் இடம் ஆர்வம் என்னை தூண்டியது. நல்லா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு சேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் கிடைக்கும். ஒவ்வொரு மேடும் ஒவ்வொன்றும் சொல்றோம். நமக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. என்ன தூக்கி சமைக்கிற என் வண்டி ரொம்ப பாவம். அவனுக்கு நன்றிலாம் சொல்லி அசிங்கப்படுத்திட மாட்டேன். எனக்கு அவன் உயிரியை கொடுப்பான். ஏன்னா அது வேற கணக்கு. எனக்கும் அவனுக்கும் உள்ள தனி கணக்கு. போருக்கு போற குதிரைக்கு எவ்வளவு உணவு முக்கியமோ அது போலதான் நாம் பயணிக்கும் வண்டிக்கும் பெட்ரோல் அவ்வளவு முக்கியம். அதுல எதுவும் சிக்கனை வச்சிடாதீங்க. அப்புறம் போர்ல உணவு இல்லாத குதிரை எப்படி காலம் வருமோ அது போலதான் இவனும் நமக்கு தள்ள வச்சிருவான். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஃபியூல டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த பயணத்துல நிறைய பேரை பார்த்தேன். ரூல்ஸை பிரேக் பண்றவங்க, ரூல்ஸை மதிக்கிறவங்க, மன நிம்மதியை தேடுறவங்க, மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போறவங்க. பல மனிதர்கள் பல விதம். இந்த செக் போஸ்ட்ல நான் பார்த்த விஷயம் ஒண்ணு. ஆப்போசிட்ல நிறைய கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருந்தது. அங்க தப்பிச்சாலும் இங்க விட மாட்டாங்க, வண்டியை திருப்பி விட்டுருவாங்க. ஃபாலோ த ரூல்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஃபைனலா இந்த வீடியோ நான் முடிச்ச இடத்துல இருக்கு. இந்த மகிழ்ச்சிக்கு தான் கிளம்புறதுக்கு மனசு வரல, இருந்தாலும் போய்த்தானே ஆகணும். ஏன்னா பாதம் முடிஞ்சதில்லை. ஸோ கில் த பேட் மெமரிஸ். இந்த 2024 எல்லாத்துக்கும் சொதப்பல் தான். வரப்போற 2025 நன்றாக அமையட்டும். எனக்கும் உங்களுக்கும் நாம் எல்லோருக்கும். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நான் இதே இடத்துல அந்த பக்கம் நின்று தான் ஆரம்பிச்சேன். இப்போ இந்த இடத்துல முடிக்கிறேன். இத்தருணத்தில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இப்படிக்கு